அவனுக்கு கொடுத்த பலம் எதுல இருந்துச்சு? தலைமுடியில இருந்துச்சு. நல்லா யோசித்து பாருங்க தம்பி தங்கச்சி. பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஒரு பிளான சொல்லிட்டாரு. எப்படி சொன்னாரு அம்மா அப்பா கிட்ட? உன் முடிய, அவன் முடியில தான் என்ன இருக்கு? பலம் இருக்கு, பவர் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? அந்த சிம்சோன் வாலிப வயசு ஆனப்போ ஒரு பொண்ணு மயக்கத்தினால போய் அந்த பலத்தை என்ன செய்துவிட்டா? இழந்துட்டான். பைபிள்ல நீங்க நல்லா படிச்சீங்கன்னா தெரியும், அவருடைய 2 கண்களும் பிடிக்கப்பட்டது. கண்ணு இல்லைன்னா என்ன ஆகும்? வேடிக்கை போகாது. இப்ப நம்ம மேட்டருக்கு வரோம். கவனிங்க, நீங்க எல்லாரும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே God has a perfect plan. உனக்காக ஆண்டவர் ஒரு அழகான பிளான போட்டு வச்சிருக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையில ஏசப்பா அழகான ஒரு பிளான் போட்டிருக்காரு? சத்தமா ஹalleluya சொல்லலாமா? வெரி குட். God ஏசப்பா அழகான ஒரு பிளான், ஒரு திட்டம் உன் பேர்ல வச்சிருக்காரு. ஆனா சிம்சோன் அப்படி செஞ்சதுனால அந்த பிளான அவனே என்ன செஞ்சான்? கெடுத்து போடுச்சான். இன்னைக்கு வாலிப தம்பி தங்கச்சி எல்லாரும் நிறைய பிள்ளைங்க அப்படிதான் இருக்கிறாங்க. அம்மா அப்பா பிளான் வைப்பாங்க. உன் பேர்ல நீ டாக்டர் ஆகணும், நீ கலெக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ உயர் அதிகாரிகளா வரணும் அப்படின்னு நிறைய பிளான் உங்க அம்மா அப்பா வைப்பாங்க. அதை விட மேலான பிளான் ஏசப்பா உங்க வாழ்க்கையில வச்சிருக்காரு. எல்லாரும்